கடுமையான போராட்டங்களுக்கும் கடுமையான மன உளைச்சலுக்கும் பிறகு இந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்கிறார்கள். மாணவர்களுடைய மனநிலை பெற்றோருடைய மனநிலையில் இது போன்ற கொடுமைகளுக்கு ஆளாகின்ற பொழுது திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட 2 மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் கட்டணம் கட்டவில்லை என்றால் தேர்வெழுத மறுக்கப்படுவதாக விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி வேதனையுடன் கொந்தளித்துள்ளார். அந்த இன்டர்ன் காலத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையையும் அந்த கல்லூரிகள் தர மறுக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. புகார் வந்தால் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விவர அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான போராட்டங்களுக்கும் கடுமையான மன உளைச்சலுக்கும் பிறகு இந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்கிறார்கள். மாணவர்களுடைய மனநிலை பெற்றோருடைய மனநிலையில் இது போன்ற கொடுமைகளுக்கு ஆளாகின்ற பொழுது புகார் எப்படி அளிக்க முன்வருவார்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால்தான் இது தொடர்பாக மக்கள் பிரதிநிதியிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் குதிரை கீழே தள்ளியதோடு குழியும் பறித்த கதை என்பது போல ஒன்றிய அரசு ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில் 15% இடஒதுக்கீட்டை மத்திய தொகுப்புக்கு எடுத்துக்கொள்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக கட்டமைப்பையும் அரசினுடைய அனைத்து செயல்பாடுகளோடு ஊக்கத்தோடு அந்த கல்லூரிகள் இங்கே நிறுவப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் வருவதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மற்றும் கர்நாடகாவில் அது போன்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருந்தும் மாநில கவுன்சிலிங்க்கு பாண்டிச்சேரியிலே சென்டாக் அந்த கவுன்சிலிங்க்கு இடங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. அதோடு மட்டுமில்லாமல் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலே வருகிறோம் என்று இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே 2 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. செட்டிநாடு என்கின்ற ஒன்று, சத்யசாய் என்கின்ற ஒன்று. இவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகள், மாணவர்களுக்கு நிகழ்த்தக்கூடிய கொடுமை மிக அதிகமாக இருக்கிறது. கட்டணத்தை கட்ட முடியவில்லை என்கின்ற காரணத்தை காட்டி அவர்களை தேர்வு எழுத அனுமதி மறுக்கிறார்கள். ஓராண்டு கட்டணத்தையே கட்ட முடியாத பெற்றோர் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என்ற உடனே மீண்டும் ஓராண்டு படிக்கிறார்கள். 2 ஆண்டு கட்டணத்தை செலுத்த வேண்டிய மிக மோசமான நிலைக்கு ஆளாகிறார்கள். ஆகவே நிகர்நிலை பல்கலைக்கழகங்களையும் தமிழ்நாடு அரசின் ஸ்கேனரில் தமிழ்நாடு அரசினுடைய பார்வையில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த கட்டணங்கள் தொடர்பாக புகார் அளித்து நாம் போய் பார்ப்பதை விட இதை கண்காணிக்க வேண்டிய நிலை ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர்களிடத்தில் உங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.